என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் வரவேற்று, இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் சில கேள்விகள் இருக்கலாம். அது எப்படிப்பட்ட கேள்வின்னு சொன்னால், நான் ஜெபம் பண்ணுறேன், வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், மற்ற காரியங்களெல்லாம் செய்கிறோம், ஆனால் சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லை. துக்கம் மாறலை, இன்னும் ஆசீர்வாதம் வரலை, எங்களுக்கென்று இன்னும் சரியான வசதிகள் உண்டாக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு பெரிய கவலை மனசில் இருக்கிறது. சில நேரங்களில் நல்லா ஜெபம் பண்ணிட்டு போவோம், ஆனால் நம்முடைய வேலை இடங்களில் நம்ம ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க. சில நேரங்களில் நம்ம ரொம்ப விசுவாசத்தோடு போவோம், அந்த இடத்துல டிஸ்கரேஜ் ஆகிடும். பல நேரங்களில் அப்படியே சோர்ந்து போயிடுவோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படலையோ, நம்ம ஆராதிக்கிற அந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கலையோ, அப்படின்ற நம்ம கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கலையோ அப்படின்ற ஒரு பெரிய டவுட் நமக்குள்ளே வந்துடும், அந்த சோர்வு வந்துடும். அப்படித்தான் அநேக தேவ பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறது. அவர்களை குறித்து தான் சில காரியங்களை நான் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். புலம்பலின் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். புலம்பல் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். பாருங்க, எவ்வளோ பெரிய பேர்டன் அவனுடைய இருதயத்தில், எவ்வளோ பெரிய கவலை பாருங்க. யாரிட முறையிடுறாங்க? கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். அது என்ன நேரிட்டதோ தெரியாது. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும் என்று வேத வசனத்தில் அருமையான தேவ பக்தர்கள் அப்படியாய் அவங்க புலம்புறாங்க. அவங்களுடைய வியாகுலம், அவங்களுடைய வருத்தம் பெரிதாயிருக்கிறது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. சில நேரங்களில் எங்களுக்கு நேரிட்ட நிந்தையை பாரும், நான் இவ்வளவு அவமானப்பட்டு நிற்கிறேன், இவ்வளவு துக்கப்பட்டு நிற்கிறேன், இவ்வளவு கண்ணீரோடு கூட நிற்கிறேன், இவ்வளவு பாடுகளின் மத்தியில் நிற்கிறேன், எங்கள் நிந்தனையை நோக்கி பாரும் அப்படி சொல்லி நீங்கள் கேட்கலாம். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, என்ன நேரிட்டாலும் சரி, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள் வந்திருக்கலாம், வியாதி வந்திருக்கலாம், இழப்புகள் வந்திருக்கலாம், நிந்தனைகள் வந்திருக்கலாம், அவமானங்கள் வந்திருக்கலாம், துக்கம் வந்திருக்கலாம், கண்ணீர் வந்திருக்கலாம். பல நேரங்களில் ஏன் தான் எனக்கு இப்படி வாழ்க்கை ஆண்டவர் அமைச்சு கொடுத்தாரோ என்று சொல்லுகிற சோர்வு வந்திருக்கலாம். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இதை போல நீங்களும் ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. எனக்கு அன்பானவர்களே, நிந்தனைகளை மாற்றுகிறவர், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற நேரிடுகிற காரியத்தை ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில் கூட நேரிட்ட காரியத்தை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் அதை நினைத்தருளி அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட நிந்தனையில் இருக்கிற எங்களை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை புலம்பலோடு கூட இருக்கலாம். அவர் நோக்கி பார்த்து அந்த நிந்தனைகளை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சாராள் என்று சொல்லுகிற ஆபிரகாமுடைய மனைவி, அவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு நெடுநாட்களாய் குழந்தை பாக்கியம் இல்லாதபடியினாலே அவருடைய மனைவி சாராள் தன்னுடைய வீட்டிலே வேலை செய்கிற ஆகார் என்று சொல்லுகிற ஒரு சகோதரியை திருமணம் செய்து அதன் மூலமாகிலும் உடைய குடும்பம்
விருத்தி அடையட்டும், உன் சந்ததி வளரட்டும் என்று சொல்லி பாருங்க, அவங்க அந்த சகோதரியை ஆபிரகாமுக்கு 2வதாக திருமணம் செய்து வைக்கிறாங்க. செய்து வைத்தவங்க யாரு? ஆபிரகாமுடைய முதல் மனைவி சாராள் என்று சொல்லுகிற சகோதரி. பாருங்க என்ன நடக்கிறது. இவர்கள் திருமணம் முடிந்தது. இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார். சாராளுக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை. ஆகினால தான் பாருங்க இந்த அம்மாவை ஆகார திருமணம் செய்து வைக்கிறாங்க. அதன் மூலமாகவும் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த அம்மா கர்ப்பம் தரிக்கிறாங்க. ஆகார் கர்ப்பம் தரிக்கிறாங்க. அப்படி கர்ப்பம் தரித்த உடனே என்ன நடக்கிறது பாருங்க, வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சாராள் அவமானப்படுகிறார்கள், சாராள் நிந்திக்கப்படுகிறார்கள், சாராள் மிகுந்த மனவேதனை உண்டாகிறது. வாசிக்கலாம். அவள் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபொழுது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அதாவது தன்னுடைய நாச்சியாரை ஆகிய சாராளை அற்பமா எண்ணினாள். பாருங்க, அற்பமா எண்ணினதுனால அவங்க நிந்திக்கப்படுறாங்க, அவங்க அவமானப்படுறாங்க. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, அற்பமா எண்ணப்படுகிற அதை கர்த்தர் எனக்கு ஏன் இப்படி நேரிட்டது? நான் நல்லதானே செஞ்ச குடும்பத்துக்கு என்னுடைய சந்ததி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆகார நான் திருமணம் பண்ணி வச்சேன். ஆனால் இப்போ அவள் கர்ப்பவதி ஆன உடனே என்ன அற்பமாக நினைக்கிறா, என்னை இந்த வீட்டில் தூசியாக நினைக்கிறா, என்னை அவள் ஒரு விதமாய் பார்க்கிறாள், என்னை அவள் இன்சல்ட் பண்ணுகிறாள் என்று சொல்லி அவள் அற்பமாக எண்ணப்படுகிறாள், துக்கப்படுகிறாள், அவருடைய இருதயம் கசந்து போகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் கூட எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தரலும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆகாருக்கு நேரிட்டது நல்லது செய்ய நினைச்சாங்க, ஆனால் நடந்தது பாருங்க, அவங்களுக்கு விரோதமான காரியம் நடக்குது. அந்த அம்மா அற்பமாக நினைக்கிறாங்க, ஆகார் துக்கப்படுத்துகிறாங்க, அவங்கள ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. அவனுடைய இருதயம் கசந்து போச்சு. அவங்க இருதயம் கசந்து போன உடனே கர்த்தர் பார்க்கிறார், உன் நிந்தையை நான் பார்க்குறேன், உன் அவமானத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 22 வசனத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 21, 22 அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய ஆதியாகமம் 2 ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி இப்ப பாருங்க, சாராள் என்ன ஆயிட்டாங்க? கர்ப்பவதி ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கர்ப்பம் தரிக்கல, அதனால தான் ஆகார திருமணம் பண்ணி வச்சாங்க. அவ அற்பமா நினைச்சதுனால என்ன பண்ணார் கர்த்தர்? சாராளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவள் கர்ப்பவதியானாள். எனக்கு அன்பானவர்களே, அவளுக்கு நேரிட்டதை கர்த்தர் நினைத்தருளினார். ஆகார் அற்பமாய் எண்ணப்பட்டாலும், அற்பமாய் சாராளை நினைத்தாலும் அந்த நினைவுகளை அதை நோக்கி பார்த்தார், அந்த நிந்தனைகளை நோக்கி பார்த்தார். அது மாத்திரமல்ல, அவளை அவர் நினைத்தருளினார். சாராளை கர்த்தர் நினைத்தருளினார். ஆகையினால தான் பாருங்க, அவளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் என்று சொல்றீங்களா? எங்கள் நிந்தனையை நோக்கி பாருன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு அவர் நன்மை செய்வார், உங்களுக்கு அவர் நன்மை செய்வார். சாராளுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார். அவளுக்கே ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்துட்டார். வருடங்கள் கடந்து போயிடுச்சு, நாட்கள் கடந்து போச்சு. நிறைய நிந்தனைகள், நிறைய அவமானங்கள், நிறைய குற்றம், நிறைய காரியங்கள், பழி வாங்குகிற காரியங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் அந்த குடும்பத்தில் நடந்துச்சு. ஒரே போராட்டம் நடந்துச்சு சாராளுக்கும் ஆகாருக்கும். அப்புறம் ஆபிரகாம் வேற வழி தெரியாமல் அவர் இப்படியும் அப்படியும் அடிபட்டு நிற்கிறார். என்ன செய்யத்துன்னு தெரியாத முடிக்கிறார். இதையெல்லாம் கர்த்தர் பார்த்தார், நினைத்தருளினார்.
எங்களுக்கு நேரிட்ட நிந்தையை நினைத்தருளும் என்று சொல்லி கர்த்தர் நினைச்சு பார்த்தார். சரி, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டுமே, சாராளை கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியால் அலங்கரிக்கட்டுமே சொல்லி நினைச்சு பார்த்தார். அவளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை ஈசாக்கை கொடுத்தார். அவள் நிந்தனையை கர்த்தர் மாற்றினார். அவளுடைய போராட்டங்களை கர்த்தர் மாற்றினார். அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க செய்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தினால இழந்து போய் நிற்கலாம். சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகளால் நீங்கள் நிந்திக்கப்பட்டிருக்கலாம், உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போகலாம், கண்ணீரின் பாதையில் ஒருவேளை நீங்கள் கடந்து போய் ஆண்டவரே நிந்தையை நினைத்தருளும், ஆண்டவரே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், ஆண்டவரே எங்களுக்கு நேரிட்ட காரியத்தை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆகாருடைய அற்பமான காரியத்தை, சாராளை அற்பமாய் நினைத்ததை கர்த்தர் பார்த்தார். அதனால் பாருங்க, சாராளுக்கு கர்த்தர் சொன்னபடியே, வாக்குத்தத்தத்தின்படியே ஒரு அழகான ஆண் பிள்ளையை ஈசாக்கை கர்த்தர் கொடுத்து அவளுக்கு நன்மை செய்து அவளுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினார். ஹல்லேலூயா. இதை கேட்க உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்து போயிருந்தாலும் சரி, எந்த காரியத்தை துக்கத்தோடு இருந்தாலும் சரி, அதை நேரிடுகிற காரியத்தை கர்த்தர் நினைச்சு பார்ப்பார். அதை நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, உங்களுடைய பிஸ்னஸில் ஏற்பட்ட பிரச்சனை, உங்கள் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை, எல்லாவற்றையும் கர்த்தர் நேரிட்ட காரியத்தை நினைத்தருளுவார். ஹல்லேலூயா. அவர் நினைத்தருளி பாருங்க, நிந்தையை அவர் நோக்கி பார்த்து நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபு பாருங்க, அந்த வீட்டில் அவன் ஏசாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறான். ஏசாவுடைய ஆசீர்வாதங்களை அவன் தன்னுடைய தகப்பனிடத்தில் அவன் பெற்றுக்கொண்டபடினாலே என்ன நடக்கிறது, அவன் அந்த தேசத்தில் அவனுக்கு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னாக்கா அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது. தன்னுடைய சகோதரனாலே கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு விரோதம் வளர்ந்துருச்சு. ஏன்னா இவன் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டான். தன் தகப்பனாரிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு வாங்கிட்டார். அப்படி வாங்கிட்ட உடனே ஏசா ரொம்ப கோவப்படுறாரு. ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 35:3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் பாருங்க, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் நான் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து, என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருள் செய்து, நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். போதும், அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். எனக்கு நேரிட்ட ஆபத்து பாருங்க. நல்ல ஒரு குடும்பம், ஒரு தாய் தகப்பன் 2 பிள்ளைங்க தான், நல்ல ஒரு குடும்பமாக அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன ஆகிடுச்சு, தன்னுடைய அம்மா சொன்னாங்க, ரெபேக்கா சொன்னாங்க, அதனால் கேட்டு ஆசீர்வாதம் முழுவதையும் அப்பா ஏசா கிட்டேருந்து அவர் பெற்றுக்கொண்டார், ஈசா கிட்டேருந்து அவர் பெற்றுக்கொண்டார். அப்படி பெற்றுக்கொண்ட உடனே பாருங்க, ஏசாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்துட்டு என்ன செய்கிறான், அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சபதம் கட்டுறான். வாசிங்க, நீங்கள் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41-42 வாசி பார்த்தீங்கன்னாக்கா அவன் தெளிவாக சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 27:41-42 வசனங்கள் வேகமா. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம், யாக்கோபு தன் தகப்பனை ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமா வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் எங்க
அப்பாவுடைய துக்கிப்ப நாட்கள் வந்ததுக்கு அப்புறம் யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். ஏசா தன் இருதயத்தை சொல்லிக் கொண்டான். இதுதான் ஆபத்து. எனக்கு நேரிட்ட ஆபத்தில் கர்த்தர் நினைத்தருளினார். ஹல்லேலூயா. சொந்த சகோதரனால ஆபத்து அவனுக்கு வருது. அவன் மனசில் அப்படி அவனே நினச்சிக்கிட்டான். அவன் எப்படின்னா யாக்கோபை கொன்னுடணும், அதனால தான் அவன் தூர தேசத்துக்கு போயிடுறான். தன்னுடைய மாமனாக லாபான் இடத்துக்கு போயிடுறான். பிரியமானவர்களே, ஒருவேளை ஏதோ ஒரு ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கலாம், சொந்த குடும்பத்தால் வந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சொத்து பிரச்சனையில் வந்திருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸில் வந்திருக்கலாம், உங்களுடைய வியாபாரத்தில் வந்திருக்கலாம், உங்களுடைய ஊழியத்தில் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் அதை நினைத்தருளுவார். கர்த்தர் அதை நினைத்தருளுவார். ஹல்லேலூயா. யாக்கோபு அப்படி நினைச்சதுனால தான் யாக்கோபு வெறுங்கையா போனா 2 பரிவாரங்களோடு கூட திரும்ப வந்தான். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். அவனும் கையில் காசு பணம் அது இது அதிகம் வாங்கிக்கல. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவர் ஆசீர்வாதத்தை தன் தகப்பனிடத்துலேருந்து யாக்கோபு வாங்கிட்டான். அவ்வளவுதான். அவனை துரத்தி விட்டாங்க, வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டே துரத்தி விட்டாங்க. அந்த தேசத்தை விட்டு, தாய் தகப்பனை விட்டு அவன் தனியாக போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. எவ்வளோ ஆபத்து, எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, அவன் அந்த வழியாக நடந்து போகும் பொழுது யாரும் அவனுக்கு துணை இல்லை. குடும்பத்தை ரொம்ப செல்ல பிள்ளை, தன் தாய்க்கு ரொம்ப செல்ல பிள்ளை. தாய் ரொம்ப நேசிச்சாங்க. ஏசாவை நேசிக்கிறதை விட யாக்கோபை நேசித்தது தான் அதிகம். ரெபேக்கா அவ்வளவா நேசிச்சாங்க. இப்ப இவன் தனிமையா போறான், யாரும் துணையா இல்லை, ஒருவரும் உதவி செய்வதற்கு இல்லை. எத்தனை ஆபத்துகள், எத்தனை பிரச்சனைகள் அவனை சூழ்ந்திருக்கும். அதை கர்த்தர் நினைத்தருளினார். அதை நினைத்தருளபடினாலே தான் யாக்கோபு பலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். நிந்தனையை நோக்கி பார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எவ்வளவு துக்கப்படுறீங்களோ, எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறீங்களோ, எவ்வளவு வறுமையின் மத்தியில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருந்தீங்களோ, யாரெல்லாம் தூர தள்ளப்பட்டிருந்தீங்களோ, உங்கள் நிந்தனையை கர்த்தர் நினைத்தருளுவார். உங்களுக்கு நேரிட்ட காரியத்தை கர்த்தர் நினைத்தருளுவார். நினைத்தருள் என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத் இஸ்ரவேல் இராணுவத்துக்கு முன்பதாகி வந்து, நீங்கள் என்னிலே ஒருவர் உங்களிலே ஒருவர் வந்து என்னோடு கூட யுத்தம் பண்ணுங்க என்று சொல்லி அவன் பாளையத்தில் வந்து 40 நாள் அளவும் இஸ்ரவேல் இராணுவத்தை கலங்கடித்து கொண்டிருந்தான். சவுலை கலங்கடித்து கொண்டிருந்தான். அந்த இராணுவமே அப்படியே அமைதியாக இருக்கிறது. அப்படி 40 நாள் அளவும் கோலியாத் வந்து சவால் விடுறான். ஒருத்தரும் அவன்கிட்ட சண்டைக்கு போய் நிற்கிறதுக்கு இல்லை, அவனை கொல்றதுக்கு முன்னாடி வரலை, அவனோடு கூட வாக்குவாதம் பண்ணுறதுக்கு யாரும் வரலை. பாருங்க, அவ்வளோ பெரிய நிந்தனை, அவ்வளோ பெரிய அவமானம் இஸ்ரவேல் இராணுவத்துக்கே வந்துடுச்சு. கர்த்தருடைய சேனை அது. அங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு. வாசித்து பார்க்கலாம் 17ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 26ஆம் வசனத்தில், இந்த தாவீது என்று சொல்கிற ஒரு சின்ன பையன் அந்த இடத்துல போய் நின்று
என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, தன் அண்டையில நிற்கிற ராணுவ வீரர்கள் தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று, இந்த பெலிஸ்தன் அதாவது கோலியாத்தை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அப்ப சேலஞ்ச் பண்றான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு நிந்தையாக இருக்கிறான், இஸ்ரவேல் ராணுவத்துக்கு நிந்தையா இருக்கிறான். இந்த நிந்தையை நீக்குகிறவனுக்கு ராஜா என்ன செய்வாரு அப்படி சொல்லி கேட்கிறான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, இந்த பெலிஸ்தியனால, இந்த கோலியாத்தால இஸ்ரவேலுக்கு நிந்தனைகள் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, தாவீதை கர்த்தர் நினைத்தருளினார். தாவீதின் மேல் இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் நினைத்தருளினார். தாவீதை தெரிந்து கொண்டதை கர்த்தர் நினைத்தருளினார். தாவீதை கொண்டுதான் இந்த இஸ்ரவேல் ராணுவத்தின் மேல் இருக்கிற நிந்தையை நீக்க முடியும் என்பதை கர்த்தர் நினைத்தருளினார். தாவீது அங்க கொண்டு வந்தாரு, காட்டுக்குள்ளிருந்து வெளியில கொண்டு வந்து அவனை அபிஷேகம் பண்ணினவர். அதே தாவீத வீட்டில இருந்து ராணுவத்துக்கு கொண்டு வராரு. ராணுவத்துக்கு கொண்டு வந்ததில் மாத்திரமல்ல, யுத்த களத்தில் நிற்கும்படியா ஏவுதலை கொடுக்கிறார். யுத்த களத்தில் நிற்கிறது மாத்திரமல்ல, அந்த யுத்தத்தில் ஜெயம் எடுக்கும்படியான அந்த ஞானமும் கிருபையும் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்து, இஸ்ரவேலுக்கு உண்டான 40 நாள் அளவும் பயமுறுத்தி நிந்தையை கொண்டு வந்த அந்த பெலிஸ்தனை ஒரு நொடி பொழுதிலே கீழே விழ செய்தார். அங்க அற்புதம் நடந்தது, நிந்தனை மாறினது. இப்ப பாருங்க, அவன் கீழே விழுந்து மரித்த உடனே இஸ்ரவேல் ராணுவம் ஜெயபலமாயிருந்தது. தலை நிமிர்ந்து நின்றாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வெக்கப்பட்டு நின்னாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் தலைகுனிவா இருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 40 நாள். 40 நாள் அளவும் இப்படி பண்ணிட்டு இருந்தான். வர்றது, அவன் பேசுறது, அவன் சவால் விடுறது, இஸ்ரவேல் ராணுவம் அதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு 2 பக்கம் நிற்பாங்க பாளையத்தில், எதிராக அப்படியே அமைதியாக பின்னோக்கி போயிடுவாங்க. எவ்வளோ பெரிய நிந்தனை அல்ல? கர்த்தருடைய சேனை அல்ல, கர்த்தருடைய ராணுவம் அல்ல. கர்த்தரதை நினைத்தருளினார். அங்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டார். உங்களுக்கு நேரிடுகிற நிந்தையை நினைத்தருளி கர்த்தர் உங்கள் மூலமாய் ஜெயத்தை கட்டளையிடுவார். உங்கள் மூலமாய் ஆண்டவர் வெற்றியை கட்டளையிடுவார். பெலிஸ்தியனை ஆண்டவர் முறியடிப்பார். நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். நிந்தனையை நோக்கி பாரும். ஒருவேளை நீங்களும் அப்படி சொல்றீங்களா? எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் சொல்லி நான் அவமானப்பட்டுட்டேன், நினைத்தருளும். சாராளை போல சொல்றீங்களா? ஒருவேளை யாக்கோபை போல எனக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்துடுச்சு, நினைத்தருளும் சொல்றீங்களா? அல்லது தாவீதை போல இஸ்ரவேலுக்கு நிந்தை வந்துடுச்சு, இதை நீக்கி போடுற அப்படி சொல்லி அதை நினைத்தரலன்னு சொல்லி கர்த்தர் இடத்துல சொல்கிறது போல நீங்களும் சொல்கிறீங்களா? ஏதோ ஒரு நிந்தை, ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு அற்பமான அல்லது புறக்கணிக்கப்பட்ட தேவையில்லாத சர்ச்சை, அப்படி அவமானப்படுகிற சூழ்நிலை உங்களுக்கு வந்துடுச்சா? உங்களுடைய தொழிலில் வந்திருக்கா, உங்களுடைய வேலையில் வந்திருக்கா, உங்கள் குடும்பத்தில் வந்திருக்கா, அல்லது ஏதோ ஒரு இடத்துல அப்படி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? நீ புலம்பினது போதும், எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தரலும் சொல்லி கேட்டவங்களுக்கெல்லாம் இயேசு நன்மை செய்தார். இயேசு ஆபத்தை நீக்கி போட்டார். கர்த்தர் எல்லாருக்கும் வெற்றியை தந்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் மூலமாய் தேசத்தில் ஆண்டவர் வெற்றியை கொடுக்க முடியும். உங்கள் மூலமாய்
உங்களுக்கு குடும்பத்தில் உண்டான நிந்தையை கர்த்தர் நீக்க முடியும். உங்கள் மூலமாய் அற்பமாய் எண்ணப்படுகிற உங்களை கர்த்தர் உயர்த்த முடியும், நன்மை செய்து உயர்த்த முடியும். எனக்கு அன்பானவர்களே, எப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் இயேசுவை இன்றைக்கு எங்களை நினைத்தரலும். ஆண்டவர் வாக்கு தத்தம் செய்த அந்த வருடத்தில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நினைத்தருளுகிற தேவன், நினைத்தருளுகிற தேவன், எல்லாவற்றையும் நினைத்தருளுவார். எவ்வளோ பிரயாசப்பட்டீங்க, எவ்வளோ கண்ணீர் வடிச்சிங்க, எவ்வளோ துக்கப்பட்டீங்க, எவ்வளோ ஊழிய காரியங்களில் முன் வந்தீங்க, எவ்வளோ காரியங்களில் ஓடுனீங்க, வைராக்கியமாக இருந்தீங்க. ஆனாலும் ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு மனக்கவலை, ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு பெலிஸ்தீனை போல சத்துரு உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற காரியம், பயப்படாதீங்க. உங்களுக்கு நேரிடுகிறவரை காண்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு வரும். எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, ஏசப்பா எனக்கு நேரிட்டதை நினைத்தரலும், என் நிந்தனையை நோக்கி பாரும் அப்படி சொல்லி இயேசுகிட்ட சொல்லலாமா? நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவார். நேரிட்ட காரியத்தில் ஜெயம் தருவார். நேரிட்ட காரியங்களில் ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தருவார். அவர் நோக்கி பார்த்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். நம்ம கேட்கலாமா? எல்லாரும் ஏசப்பா நோக்கி பார்த்து கேட்கலாம். எனக்கு அன்பானவர்களே, என்ன நேரிட்டுச்சு உங்களுக்கு? பயப்படாதீங்க. நேரிட்டதை நினைத்தரலோ, நிந்தையை நோக்கி பாருங்கப்பா. இல்லை காண்கிற தேவன் தானே, என்னை காண்கிற தேவன் தானே, நோக்கி பாருங்க. இயேசுவை இப்பொழுது இந்த ஆண்டவரை சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிறேன். இந்த அன்பு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதை நினைத்தருளுவீராக. அவர்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளுவீராக. நேரிட்ட ஆபத்தை நினைத்தருளும், நேரிட்ட அவமானத்தை நினைத்தருளும், நேரிட்ட ஆண்டவரை நிந்தையை நினைத்தருளும். இப்பொழுது நீர் மனம் இறங்கும் தகப்பனே, அவர்களுக்கு ஒரு விடுதலை தாரும். அவளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.